Hi friends, welcome to Sai's cooking. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா வாழைக்காய் பஜ்ஜி எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது பண்றதுக்கு நான் ஒரு பவுல்ல வந்து 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்திருக்கேன். அது கூடவே 1 குழிக்கரண்டி அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்த்தா நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் பஜ்ஜி. நான் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா சோடாப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்தா ரொம்ப வாசனையாக நல்லாயிருக்கும், ஃப்ளேவராக இருக்கும். ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 டம்ளர் எடுத்திருந்தேன். அதை விட கம்மியாக தான் எனக்கு தேவைப்பட்டுச்சு. நம்ம வந்து மாவு கலக்கும்போது ரொம்ப கெட்டியாக கலக்கிடக்கூடாது. கொஞ்சம் இட்லி மாவு கன்சிஸ்டன்சியில் கொஞ்சம் கெட்டியாக தான் நம்ம வந்து கரைச்சி எடுத்துக்கணும் மாவு. அப்போ தான் நமக்கு வந்து அந்த வாழைக்காயில் வந்து அந்த மாவு வந்து நல்லா ஒட்டும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து வாழைக்காவை வந்து டிப் பண்ணி போடும்போது கரெக்டாக இருக்கும். அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நான் அந்த பஜ்ஜி பண்ணுறதுக்கு ஒரு வாழைக்காய் எடுத்திருக்கேன். அதோட தோல் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான ஷேப்பில் வந்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது, ரொம்பவும் தின்னாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி சைஸில் வந்து நமக்கு வந்து இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும் பஜ்ஜி போடுறதுக்கு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவில் வந்து நம்ம சூடு பண்ணி வச்சுருந்த எண்ணெயை ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் எடுத்து இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணி பார்த்தீங்கன்னா. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காய் ஒவ்வொன்றா எடுத்து நம்ம வந்து இந்த மாவில் டிப் பண்ணி நம்ம வந்து பொரிச்சு எடுக்க போகிறோம். மாவில் வந்து நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பஜ்ஜி பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஒவ்வொரு வாழைக்காவும் அந்த மாவில் வந்து டிப் பண்ணி நம்ம வந்து ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸாக நம்ம வந்து ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ண விட்டுடலாம். மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். ஒரு பக்கம் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம மறுபக்கம் வந்து திருப்பி விட்டுடலாம். இப்போ எல்லா பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து பஜ்ஜியை வந்து வெளியே எடுத்துடலாம். இந்த அளவுக்கு இருக்கணும் கலர், அப்போ வந்து கரெக்டாக வெந்திருக்கும். இப்போ நம்ம வந்து பஜ்ஜி வந்து எடுத்துடலாம் வெளியில். நம்மளோட சூப்பரான சுட சுட பஜ்ஜி வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது கூடவே தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டு பார்த்தா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.